நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஐஏஎஸ், ஐபிஎஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸு இன்றைக்கி நம்ம நகரத்தார் சமூகத்தில் ரொம்ப அதிகபட்சம் 0.5% கூட யாரும் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு போகிறதில்ல. அன்றைக்கி நம்மளுடைய பெரிய ட்ராபேக்கில் அதெல்லாம் ஒன்று. நம்ம சமூகத்தில் நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு போகிறவங்க தான் 199 பேர் இருக்காங்க. இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? நமக்கு எதுக்குப்பா வம்பு, அவன் பாடம் அங்கே போயிட்டு போகிறான்ப்பா, நம்மளுக்குப்பா நம்ம பாடம் நம்ம வேலை உண்டுன்னு பார்ப்போம். அப்போது இந்த தைரியத்தை கொடுக்கறதுக்கான அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு இந்த லா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இது இந்தியாவோட இந்த லா முடிஞ்சிருச்சா? இல்லை, வெளிநாட்டில் போனாலும் நம்மளுக்கு இந்த லா வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். நம்ம இந்தியாவில் படித்த லா கோர்ஸ் காமன்வெல்த் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த ஏஜில் நீங்கள் வந்து ஒரு 21 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து லா அந்த ஜட்ஜானீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட், சப் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், ஹைகோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வரைக்கும் போகலாம். அதுக்கு உதாரணம் ஆள் இருக்காங்க, ஜஸ்டிஸ் பானுமதினு இருக்காங்க. அதே மாதிரி தான் அவங்க ஜஸ்டிஸ் பானுமதி ரொம்ப ரொம்ப ஃபேமஸானவங்க. நீங்கள் எம்பிபிஎஸ்ன்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலே அதுக்கு நீங்கள் அர்ப்பணிச்சிடணும், வெறித்தனமாக படிக்கணும். வாழ்க்கை அதாவது நீங்கள் எம்பிபிஎஸ் முடிக்கும்போது உங்களுக்கு மற்ற இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மற்ற கோர்ஸ் பண்ணவங்க கிட்டத்தட்ட செட்டில் ஆகிடுவாங்க. செட்டில் ஆகி குழந்தை குட்டி கூட பிறந்துடும். ஸோ மெடிசன் வந்தால் நீங்கள் வந்து இன்றைக்கி ஓரளவு பிரபலமாகணும்னு நினச்சிங்கன்னா 40 வயசு ஆகும். ஸோ அதுக்கு தயார் அப்படின்னா ஓகே. ஏன்னா இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்போ ஏன்னா இனிமேல் ஃப்யூச்சர் எல்லாமே கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் தான். இண்டிவிஜுவல் டாக்டர் பேர் வெளியில் வர விட மாட்டாங்க. அது பர்டிகுலர்லி லேடிஸ் பொண்ணுங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணால் வெயிட்டு போடுறதுனால சில பொண்ணுங்களுக்கு தெரியும் பிசிஓடின்னு ஒரு நோய் வந்துடுது. 13-14 வயசுலேயே ஓவரீஸில் சின்ன சின்ன நீர்க்கட்டிகள். இந்த நீர்க்கட்டினா தே ஆர் இன்டைரக்ட் மார்க்கர் ஃபார் டயபெட்டிஸ். பீரியட்ஸ் ரெகுலராக இருக்காது, ஈஸியாக சுகர் வந்துடும். இப்போதைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்கிட்ட வந்து 12 வயசு பசங்களுக்கு சுகர் டைப் 2 டிஎம். முந்தி 12 வயசு பையன்களுக்கு டைப் 1 டயபெட்டிக் தான் வரும். அதாவது கணையம் வந்து இப்போ உற்பத்தியே பண்ணாமல், இன்சுலினை உற்பத்தியே பண்ணாமல். இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஹை கார்போஹைட்ரேட் டயட், எக்ஸசைஸே இல்லாது உட்காந்துக்கிட்டே படிக்கிறது, உட்காந்து டிவி பார்க்குறது, ரிமோட்டை கூட வச்சு தான் பண்ணுறது, பக்கத்தில் போய் எதுவும் பண்ணுறதில்ல. அதனால் எல்லோரும் வெயிட் போட்டுறாங்க. டீச்சிங் இன்றைக்கு வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ஜாய் ரீடிங், ரசித்து படிக்கும். அப்படின்னா தான் நல்லா படிக்க முடியும். கடமைக்காக படித்தா மண்டையில் ஏறாது. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் சகானா இண்டஸ்ட்ரியல் ஸ்பேர்ஸ், வி சத்யமூர்த்தி ப்ரொப்ரைட்டர், எஸ்கேஎஃப் ஆதரைஸ்டு இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட்டர், மதுரை, திருநெல்வேலி. தி இந்தியன் 3C மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், மதுரை, ரன் பை SMPL ராமநாதன் ட்ரஸ்ட் இன் அசோசியேஷன் வித் எஜுகேஷன் இந்தியா. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். அடுத்ததாக கண்டனூரில் பிறந்து கே லட்சுமிபுரத்திற்கு சுவிகாரமாய் வந்த திரு அருண் சுவாமிநாதன் அவர்கள். இவர் வள்ளல் அழகப்பா கலைக்கல்லூரியில் இளங்கலை வேதியியல் பட்டம் பெற்றவர். சேலம் சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்தவர். தனது ஆற்றல் மிகுந்த வாதத்தால் பல சிக்கலான வழக்குகளை எளிதில் வெல்லக்கூடிய திறமைசாலி. சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையின் வழக்கறிஞராக இருக்கும் திரு அருண் சாமிநாதன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இப்போது நான் வந்து பேச போகிற டாபிக் வந்து லா. பொதுவாக வந்து நம்ம சமூகத்தில் வழக்கறிஞர்கள் அதிகமாக இல்லை. அதிகபட்சம் வந்து நம்ம ஒரு 50,000 பேர் இருப்போமா நம்ம நகரத்தார் சமூகம். 1,00,000 பேர், ஒரு 1,00,000 பேர் வச்சுக்கோங்க. 1,00,000 பேரில் நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு கால்குலேட் பண்ணால் யாரெல்லாம் லாயர்ஸ் இருக்கிறாங்க, ப்ராக்டிஸிங் லாயர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு 42 பேர் தான் வந்தாங்க. மொத்த சமூகத்துக்கே 42 பேர் தான் இன்றைக்கி தேதியில் ப்ராக்டிஸ் பண்ணுற லாயர்ஸ். காரைக்குடியில் ஒரு 3 பேர், தேவக்கோட்டையில் ஒருத்தர், மீதியெல்லாம் சென்னை, மதுரையில் ஒரு 4-5 பேர் இருக்கிறோம். மற்ற ஊர்களெலாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறோம். சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணலை, சில பேர் வந்து ஜட்ஜஸாக இருக்கிறாங்க, வெளிநாட்டில் ஜட்ஜஸாக இருக்கிறாங்க, இந்தியாவில் யாரும் ஒன்றும் ஜட்ஜ் ஆகலை. அப்புறம் ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆன 2 பேர் நம்ம ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஏன் இந்த லா ஃபீல்டு நம்ம எடுக்கிறோம்? இதில் நான் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து இப்போ ஷேர் பண்ண நினைக்கிறேன். சார் பேசினாங்க சுவாலஜி டிபார்ட்மெண்ட்டோட HOD. ஏற்கனவே முதல்ல பேசின முத்துகருப்பன் ஐயா வந்து அவங்க சுவாலஜி
படித்தவங்க. டாக்டர் சுப்பையா வைஸ் சான்சலர் இருந்தவர், சுவாலஜி படித்தவர். பட் சுவாலஜி வந்து ரொம்ப ஒரு எல்லாருமே பொதுவாக வந்து சுவாலஜியா அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் வரும். சுவாலஜி படித்து லாயரானவங்க வந்து ஒருத்தங்க இருக்கிறாங்க, அது வேறு யாரில் நான் தான். அது கெமிஸ்ட்ரின்னு சொன்னாங்க, அது வந்து நான் சுவாலஜி படித்தவங்க. நம்ம எப்பயுமே வந்து ஒரு இந்த +2 முடிச்சுட்டு மேலே காலேஜ் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா நம்மளுக்கு வந்து வரும்போது, நம்ம நல்ல மார்க் எடுப்போமா, நம்ம மார்க் இது கிடைக்குமா, இந்த ஸ்கோர் இந்த கோர்ஸ் படித்தா நம்மளுக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்குமா, பின்னாடி ஃப்யூச்சர் இருக்குமான்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு குழப்பத்தில் இருப்போம். அந்த குழப்பத்தில் நம்ம பின்னாடியே ஒரு 10 பேர் இருப்பாங்க தெரியுமா, அந்த எண்ணத்தை கண்ணையான்னு சொல்லுவாங்க அவங்கள. எண்ணத்தை படித்து அதெல்லாம் நல்லா இருக்குமா, இதெல்லாம் இப்படி இருக்குமா, இதெல்லாம் வேஸ்ட்டு, இப்படி சொல்கிறவங்க பக்கத்தில் ஒரு 10 பேர் எப்பயுமே இருப்பாங்க. அவங்களெல்லாம் பக்கத்துலேயே நீங்கள் போகாதீங்க, சரி தள்ளிடுங்க, வேண்டாம். எந்த கோர்ஸுமே வந்து வேஸ்ட் கிடையாது. பிஎஸ்சி சுவாலஜி நான் வந்து படிக்கிறேன், பின்னாடி பிஎல் ஜாயின் பண்ணுறேன். இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு 12 வருஷம் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறேன். வந்து நம்ம அட்வொகேட் பலராமசாமி சார்கிட்ட ஜூனியராக சேர்றேன். அப்புறம் வந்து இப்போ நீதியரசராக இருக்கிற புகழேந்தி சார்கிட்ட ஜூனியராக சேர்றேன். இப்போ அவர் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கிறாரு. இப்போ நம்ம அந்த 12 வருஷம் வந்து ப்ராக்டிஸ் ஆகி இப்போ வந்து ஹைகோர்ட்டில் நம்ம பேர் தெரிகிற அளவுக்கு ஒரு லாயர் ஆகிறோம். இது ஏன் சுவாலஜி இப்போ வேஸ்ட்டா? இல்லை, என்னோடய பேசிக் வந்து எனக்கு பிஎஸ்சி முடிச்சு ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு வரணும். அப்போ சுவாலஜி நான் முடிச்சுட்டு வேலை போயிருந்தால் சார் மாதிரி ஹெச்ஓடியாக இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் வந்து வைஸ் சான்சலர் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருந்திருக்கும். ஸோ இப்போ லா ஏன் படிக்கிறோம், எதனால் அந்த லாவுக்கு உள்ளே வரும்? நாங்கள் படிக்கும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. லா காலேஜ் நம்ம கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நான் தான் கடைசி பேட்ச். நம்ம வந்து ஏன் இந்த ஒரு எங்கே படிக்கலாம் என்ன படிக்கலாம்ங்கிற ஒரு கிளாஸ் நடத்துகிறோம், இந்த மாதிரி நடத்துகிறோம். நம்ம வந்து ஒரு ஃபார்வர்ட் கேஸ்ட் செட்டியாஸுங்கும்போது எல்லா கம்யூனிட்டிக்காரங்களுக்கும் ஒரு ரிசர்வேஷன் இருக்குது. எல்லா கோர்ஸ்லேயும் ரிசர்வேஷன் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்ஸில் ரிசர்வேஷன் இருக்குது. நம்மளுக்கு எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஃபீல்டை சொல்லித்தர்றதுக்கு இதுதான் படிக்கலாம், இதை படித்தா பெஸ்ட்டு, இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே உட்காந்து 4 பேர்கிட்ட கேட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய கான்செப்டை என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த வருஷம் லேட்டாக நடத்திட்டோம். தலைவர்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது, அடுத்த வருஷம் இதை கொஞ்சம் மே மாதமே நடத்துங்கிறத நான் இந்த எல்லாரோட சார்பாகவும் ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நான் +2 முடித்த உடனே லா காலேஜ் என்ட்ரன்ஸ் எழுதினேன், காரைக்குடியில். மதுரையில் தான் வந்து எழுதினேன், எக்ஸாம் கிடைக்கல. பிஎஸ்சி முடித்த உடனே எழுதினேன், கிடைக்கல. எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு அந்த எக்ஸாம் லீவில் வந்து எழுதினேன். எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கும்போது கிடச்சிருச்சு. பிஎஸ்சி வச்சு வந்து லா காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது ஏன் இதை நான் திருப்பி சொல்கிறேன்னா, இந்த லா படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு உண்மையிலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும், ஒரு தைரியம் வரும். யாராக இருந்தாலும் எதிர்த்துக்கலாம், எதாக இருந்தால் தப்பை நீ செய்கிற தப்பு அதை சொல்கிறதுக்கான தைரியம். சரி, இந்த தைரியம் நம்மளுக்கு சோறு போடுமா? போடும். எல்லா விஷயங்களும் சொல்கிறேன். இந்த தைரியம் வந்து எல்லாருக்கும் சோறு போடக்கூடிய துறை சட்டத்துறை. நீங்கள் ஒரு சாதாரணமாக நம்ம நைட்டு தூங்கும்போது நம்ம வந்து குட் நைட் மேட்டை யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மேட் யூஸ் பண்ணுறதுலேருந்து அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறோம்ல, ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு காலேஜுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு வேலைக்கு ட்ராவல் பண்ணுற வண்டியிலேருந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் வரும். நம்ம எவ்ரிடே மினிமம் வந்து ஒரு 12 சட்டத்தையாவது நம்ம வந்து கிராஸ் பண்ணி போவோம். குறைஞ்சபட்சம் ஒரு 12 சட்டத்தையாவது கிராஸ் பண்ணி போவோம். இப்போ நானே எடுத்துக்கிறேன், காலையில் எந்திரிச்சு பார்பர் ஷாப் போகிறேன், ஒரு ஷேவ் பண்ணுறேன், பைசா கொடுக்குறேன், நான் வந்து ஒரு கன்சியூமர் ஆகிடுறேன். ஒரு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வண்டி எடுத்துகிட்டு வர்றேன், வரும்போது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட், டிராஃபிக்கில் நிற்கிறேன், வயலேட் பண்ணிட்டேன்னா இந்தியன் பீனல் கோட், மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி ஒருவருக்கும் ஒரு லா இருக்குது. இப்போ இந்த லா வந்து நம்ம படிச்சுட்டு நம்ம லா காலேஜ் படிக்கும்போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12,000 லா இருக்குது. சட்டங்கள், பெரிய சட்டங்கள், சின்ன சட்டங்கள், மைனர் லாஸ், ரூல்ஸ், பைலாஸ் எல்லாமே இருக்குது. பட் நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து படிக்க போகிறது கிடையாது. லா படிக்கும்போது ஒரு 3 இயர்ஸ் தான் அந்த கோர்ஸ். அந்த 3 இயர்ஸ் அந்த லா. இப்போது நம்மள்கிட்ட ஒரு பிரச்சனைக்கு ஒருத்தர் வராருன்னா அவருக்கு எப்படி நம்ம ரிலீஃப் வாங்கி கொடுக்கணும், அந்த ரிலீஃப் வாங்கி கொடுக்குறதுக்கு என்ன லா, எப்படி நம்ம அந்த லாவை தேடி எடுக்கணும். இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க வர்றாங்க, ஒரு பில்டிங் கட்டுறோம் சார், பில்டிங் கட்டுறதுல இந்த மாதிரி வயலேஷன் ஆகிடுச்சு சார், இந்த வயலேஷனில் இப்போ கவர்மெண்ட்டில் அந்த லோக்கல் பாடி மதுரை கார்பரேஷனில் எனக்கு இப்போ அப்ரூவல் தரமாட்டுறாங்க சார், என்ன செய்யலாம்? அப்போ அந்த லா அவள் வந்து கேட்குறவருக்கு என்ன லா தேவை,
இந்த ரிலீஃப் தேவை, இந்த கோர்ட்டில் இந்த நபருக்கு எதிராக நம்ம இந்த கேஸ் ஃபைல் பண்ணால் இவருக்கு இந்த ரிலீஃப் கிடைக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லா படிக்கிறோம் இல்லையா, அந்த பேசிக்லாக தான் அந்த 3 வருஷம் படிக்கிறோம். இப்போ இந்த கான்ஃபிடென்ட்டு சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எடுத்தோன்னே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும், லா படித்தா தைரியம் வரும், எல்லாம் வரும். பட் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து வருமானம் எங்கேருந்து வரணும்? லா படித்தோம்னா நம்ம பொதுவாக எல்லாருமே நினைக்கிறோம் லா படிச்சுட்டா வக்கீலாக தான் ஆக முடியும்னு நினைக்கிறோம். தப்பு அது. நான் வரும்போது அப்படி தான் நினச்சேன். லா படித்து முடித்தோன்னே அது 2 செக்டாராக பிரியுது. ஒன்று ப்ராக்டிஸ்க்கு வர்ற லாயர்ஸ், ப்ராக்டிஸ்க்கு வராத லாயர்ஸ். இது 2 தான் வித்தியாசம். ப்ராக்டிஸ்க்கு வர லாயர்ஸ் நான், ப்ராக்டிஸ்க்கு இல்லாத லாயர்ஸ் யார் யார்? நம்ம சமூகத்திலே நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்லுங்கள், யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க, அவங்க வந்து பிஎல்னு போட்டிருப்பாங்க. தேவகோட் ராமநாதன் ப்ராக்டிஸ் பண்ணலை, மினிஸ்டர் ரகுபதி அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை. ஸோ இப்போ ஒரு அரசியல் பக்கம் போகலாம். ஒரு பேசிக் வந்து ஒரு லா முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயத்தை நம்ம அப்புறம் பார்ப்போம். ப்ராக்டிஸ் பண்ணாமல் என்னென்னலாம் செய்யலாம்? லா படித்தா ஒரு லாயர் ஆகாமல் நம்ம வந்து ஒரு ஜட்ஜ் ஆகலாம். ஜட்ஜ் ஆகிறதுக்கு இல்லை, மற்ற ஃபீல்டை விட இந்த லா ஃபீல்டில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்போ நீங்கள் 3 இயர்ஸ் கோர்ஸ் லா முடிச்சிடுறீங்க, இல்லை ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸ் நேரடியாக +2 முடித்த உடனே போய் லா படிக்கிறீங்க. 5 வருஷம் கோர்ஸ் படித்து முடிச்சிடுறீங்க. நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க போகிறீங்க, நான் வந்து நல்ல மார்க் எடுக்க போகிறேன், நல்லா வந்து பாஸ் ஆகிடுவேன், நம்ம மனசுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஜட்ஜ் எக்ஸாம் எழுதலாம், மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாம் எழுதலாம். இப்போ ரீசெண்டாக அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இப்போ கடைசியாக ஒரு 4 இயர்ஸாக வந்து நீங்கள் பாஸே ஆக வேண்டாம், நீங்கள் லா எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து அதுக்குள்ள இந்த வெயிட்டிங் பீரியட்லேயே வந்து உங்களுக்கு லா எக்ஸாம் நடந்துச்சுன்னா நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட் ஆகிடலாம். மேஜிஸ்ட்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வரும். மேஜிஸ்ட்ரேட் ரிசல்ட் முதல்ல வந்துடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வரும். நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, நேரடியாக போய் நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் ஆகலாம். உங்களுக்கு ட்ரைனிங் உண்டு, மேஜிஸ்ட்ரேட் ஆகலாம். அதுக்கப்புறம் சப் ஜட்ஜ் ஆகலாம், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகலாம். அந்த ஏஜில் நீங்கள் வந்து ஒரு 20 இயர்ஸ் 21 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஜட்ஜ் ஆனீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட், சப் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், ஹைகோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வரைக்கும் போகலாம். அதுக்கு உதாரணம் ஆள் இருக்காங்க, ஜஸ்டிஸ் பானுமதினு இருக்காங்க. அதே மாதிரி தான் அவங்க ஜஸ்டிஸ் பானுமதி ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. பிரேமானந்தா வழக்கில் 2 தண்டனை கொடுத்தவங்க, மேஜிஸ்ட்ரேட் ஆனவங்க. படித்து முடித்த உடனே வந்து முதல் வருஷம் லாயர் ஜட்ஜ் ஆனாங்க, மேஜிஸ்ட்ரேட் ஆனாங்க, சப் ஜட்ஜ் ஆனாங்க, மேலே போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த ஜட்ஜு முடிஞ்சிருச்சு. அடுத்து வேறு என்ன போகலாம்? எல்லா பேங்க் ஆஃபீஸர்ஸ்லேயும், எல்லா பேங்கிங் செக்டார்லேயும் லா ஆஃபீஸர்ஸ் போஸ்ட் உண்டு. எல்லா ப்ரைவேட் கார்பரேஷன்ஸில் லா ஆஃபீஸர்ஸ் போஸ்ட் உண்டு. ஈவன் மதுரை கார்பரேஷனில் லா ஆஃபீஸர்ஸ் போஸ்ட் உண்டு. இந்தியன் எம்பசியில் லா ஆஃபீஸர்ஸ் போஸ்ட் உண்டு. எல்லா போஸ்ட்லேயுமே இந்த லா ஆஃபீஸர்ஸ் ஏன் முக்கியம், எதனால் தேவை, எதனால் அந்த டிமாண்ட் இருக்குது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, நமக்கு படுத்ததுலேருந்து காலையில் எந்திரிக்க வரைக்கும் ஒரு சட்டம் தான் நம்மளை வந்து இயங்குதுன்னு. பிகாஸ் இந்தியன் கண்ட்ரி இஸ் எ டெமோக்ரட்டிக் கண்ட்ரி. இந்த டெமோக்ரட்டிக் கண்ட்ரியில் மொத்தம் 3 விஷயம் இம்பார்ட்டண்ட். 3 தான் பில்லரே, 3 பில்லர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன, யாருக்கெல்லாம் தெரியும்? டெமோக்ரட்டிக் கண்ட்ரியில் 3 பில்லர்ஸ் என்னென்ன? சிவிக்ஸில் படிச்சிருப்பீங்களே, யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? ஐயா சொல்லுங்கள், என்ன வெயிட் பண்ண சொல்லுங்கள். நீதித்துறை 3 தான். பாராளுமன்றம் என்ன? சட்டத்தை இயற்றக்கூடிய மன்றம். அதுக்கு யார் தேவை? கற்றறிந்த வழக்கறிஞர்கள் தான் தேவை. மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், அண்ணல் அம்பேத்கராக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலுமான சட்டத்துறை, ஏன் இன்றைக்கி வந்து நம்ம ரகுபதி சாரை வந்து லா மினிஸ்டராக போட்டிருக்கிறாங்க? அவர் வந்து ஒரு லாயர், லா படித்தவர். அவர் தான் சட்டத்தை இயற்றி சட்டமன்றத்தில் வந்து சேர்த்து அந்த சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் படித்தது சட்டமன்றம், பாராளுமன்றம். அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு எது? எக்ஸிக்யூட்டிவ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸு. இன்றைக்கி நம்ம நகரத்தார் சமூகத்தில் ரொம்ப அதிகபட்சம் 0.5% கூட யாரும் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு போகிறதில்ல. அன்றைக்கி நம்மளுடைய பெரிய ட்ராபேக்கில் அதெல்லாம் ஒன்று. எவ்வளவோ நம்ம திறமைகள் இருக்குது நகரத்தார் பிள்ளைங்களுக்கு, நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது, ஒரு தைரியம் இருக்குது. ஆனால் யாருமே வந்து அதை நம்ம பெற்றோர்கள் தான் அது காரணம். நான் முழுமையாக ப்ளேம் பண்ணுறேன், பெற்றோர்கள் தான் அது காரணம். நம்ம வந்து 4 ஐபிஎஸ் என்னோட மச்சனையெல்லாம் நல்லா படிக்கிறான், ஐபிஎஸ் எழுதுறா, இல்லை ஐஏஎஸ் அதை எழுதுறா, ஏதாவதுன்னு சொன்னால் ஏன் தான் அதெல்லாம் வேணாம். அப்போ யார் அந்த தைரியத்தை எடுத்து கொடுக்குறது? பேரண்ட்ஸ் தான் எடுத்து கொடுக்க முடியும். நம்ம தான் சொல்லணும், அதை படிக்க வைக்கணும். அதுக்கான சென்டர்ஸ்லாம் வந்து நம்ம இயங்கலாம், அதுக்குன்னு தலைவர்கிட்ட சொல்லி ஒரு கோச்சிங் கிளாஸஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம செய்யலாம். நம்ம சமூகத்தில் நமக்கு எதுக்குப்பா வம்பு,
அப்படின்னு போகிறவங்க தான் 199 பேர் இருக்காங்க. இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? நமக்கு எதுக்குப்பா வம்பு, அவன் பாடம் அங்கே போகிறான் போயிட்டு போகிறான்ப்பா, நம்மளுக்கு நம்ம பாடம் நம்ம வேலை விட்டுன்னு பார்ப்போம். அப்போது இந்த தைரியத்தை கொடுக்கறதுக்கான அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு இந்த லா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனால் கூட நாளைக்கு அந்த லா இருந்தால் தான் அவரை யாரும் ஏமாத்திராமல் அதுக்கான எக்ஸிக்யூட்டிவாக வேலை செய்ய முடியும். அப்போது ஃபஸ்ட்டு பாராளுமன்றம் சட்டம் இயற்றும் துறை பார்த்தாச்சு, எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது யார்? இந்த ரெண்டும் ஒழுங்காக வேலை செய்யுதா அப்படின்னு பார்க்கக்கூடிய துறை நீதித்துறை. இப்போ நீதித்துறை எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான போஸ்ட். இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே 3 பில்லர்ஸில் வந்து 3rd பில்லர் வந்து இந்தியன் ஜுடிஷரி. அப்போ அந்த ஜட்ஜஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் வந்து ஒரு லா ஆஃபீஸர்ஸ்க்கான வாய்ப்பு, இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தி கொடுத்தாரு தான் நீதித்துறை. இப்போ இந்த நீதித்துறையில் இப்போ அட்வொகேட்ஸ், இப்போ உள்ள நான் ப்ராக்டிசிங் லாயர்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ ப்ராக்டிசிங் லாயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எங்கெங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க? ஒரு நம்ம ஊரில் நார்மலாக கீழே எடுத்துக்கோமே, மதுரையில் மொஃபசல் கோர்ட்டில், அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில், ஹை கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வளவோ லாயர்ஸ். இதுலேயும் வந்து பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பெஸ்ட்டு வந்து லா ஃபீல்டு, தைரியமாக இருக்கலாம், எவ்வளோ நல்ல நாலேஜ். நான் இவ்வளோ தூரம் நான் உங்களை அழுத்தி சொல்கிறேன்னா, பை பான் நம்மளோட ஜீனே அதிகபட்சம் வந்து ரொம்ப எல்லாருக்கும் வந்து ஒரு இயற்கையாக ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது. இதை நான் சொல்லலை, வேறு ஒரு சமூகத்துடைய ஒரு நீதிபதி என்கிட்ட சொன்னது. வேறு ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு நீதிபதி, உங்கள் நகரத்தாரில் நல்ல டேலண்ட் இருக்குப்பா, நல்ல ஒரு கிராஸ்பிங் பவர் இருக்குப்பா அப்படின்னு சொன்னவர். அவர் ஏன் சொன்னார்னா, 4 அட்வொகேட் நம்ம ஆளுங்களை பார்த்துருக்கிறாரு, 4 ஜட்ஜஸ் நம்ம ஆளுங்களை பார்த்துருக்காரு. அவர் நான் சொன்னவர் ஹைகோர்ட் ஜட்ஜ். அவர் வேறு சமூகத்தை, அப்போ வேறு ஒருத்தவங்க நம்ம கொடுக்குற கிரெடிட்டு நம்மளே கொடுத்துக்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அப்போது ப்ராக்டிசிங் லாயர்ஸாக நம்ம உள்ளே போகலாம். இப்போ ப்ராக்டிசிங் பண்ணிட்டு எத்தனை வருஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம்? ஒரு சீனியர் வந்து ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீ நேரடியாகவே ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகலாம். 25 இயர்ஸ் ப்ராக்டிசிங் இருந்தால் நேரடியாக ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகலாம். இப்போ சார் கூட பலராமசாமி சார் கொஞ்சம் நேரம் முன்னாடி வருத்தப்பட்டார், நான் ஜட்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்பை கெடுத்தது வேறு யாரும் இல்லை, நம்ம சமூகத்துக்காரங்க தான். அப்போ யார் மேலே ஏறி போகிற ஏணியை இழுத்து விடுறது யார்? நம்ம ஆளுங்க தான். இதெல்லாம் வந்து வெளியே வந்து சொல்கிறது ரொம்ப அசிங்கம். இது ஏன் நம்ம ஆளுங்க ஒரு சமூகத்தில் ஒரு ஜட்ஜாக இருக்கட்டுமே, நம்ம ஆளுங்கள சமூகத்தில் ஒருத்தர் பெரிய லாயராக இருக்கட்டுமே அப்படிங்கிற. இப்போ நம்ம ரீசெண்டாக கூட வளையப்பட்டியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துச்சு. வலம்புரியில் வேடந்தாங்கல்னு ஒரு ஃபங்க்ஷன். அங்கே வந்து நம்ம நீதியரசர் ஏஆர்எல் சாருடைய பையன் ஏஆர்எல் சுந்தரேசன் சார், நான், அப்புறம் அழகு நாராயணன், நேமத்தான்பட்டி லாயர் 3 பேர் போயிருந்தோம். அந்த மாதிரிலாம் இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு கஷ்டம்னா, நம்மளுடைய பிரச்சனையை இந்த லாயர்கிட்ட போய் சொன்னால் நம்மளோட கஷ்டம் வெளியே போய் தெரிஞ்சிருமோ, அவர் மூலமாக 4 பக்கம் போயிடுமோ அப்படின்னு சில ஒரு எண்ணங்கள் நம்ம சமூகத்தில் இருக்குது. பட் அதை நம்ம வந்து களைகிறதுக்கான சில விஷயங்கள் அடிக்கடி நம்ம வந்து ஒரு சட்ட பட்டறை இல்லை வந்து ஒரு லீகல் எய்டு அந்த மாதிரி ஏதாவது நம்ம உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் மற்ற வழக்கறிஞர்கள்லாம் மூலமாக நம்ம நகரத்தார் சங்கத்தின் மூலமாகவே வைக்கலாம். ஏன்னா நம்ம சமூகங்கிற அந்த ஆர்வம் எண்ணங்கள் வந்து நகரத்தார்கள்கிட்ட இல்லை. அதாவது நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் ஏதாவது யாரையும் அன்னையெல்லாம் மனசுலலாம் வச்சுக்க மாட்டேன். எனக்கு மேடை வேணும், 4 பொன்னாடை வேணும், 4 போர்த்தணும், 4 எனி டைம் வந்து 4 வந்து அரசியல் நிற்கணும், அரசியல்வாதிகள் மாதிரி வந்து நிற்கணும் தான் நிறையா சமூகத்தை நம்ம சமூகத்தை நினைக்கிறாங்க. உண்மை அதாவது மற்ற சமூகத்துக்காரர்களுக்கு ஜாதி பற்று உண்டு, அதோட வெறி உண்டு. நம்ம ஆளுங்களுக்கு அந்த பற்று ரொம்ப கம்மி, வெறி சுத்தமாகவும் இல்லை. இப்போ இது யார் மேலே தப்பு சொல்கிறது? வேறு ஒரு இப்போ இது ஏன் இதுக்காக நம்ம சமூகத்துக்காக தான் நாங்கள் வர்றோம், எல்லாருமே வர்றோம். இப்போ இதை ஒரு நம்ம அடுத்து வர்ற ஜென்ரேஷன்ஸ்க்கு இது ஈஸியாக கொண்டு போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான சில விஷயங்களையும் வந்து நம்ம நகரத்தார் சங்கங்கள் செய்யணும். சும்மா வந்து ஆகுனா எதுக்காக ஒரு கார்த்திகை பௌர்ணமி ஒரு வா சாப்பிடுவோம், வாங்கிட்டு வா போடுவோம், அதிலே அதிகபட்ச கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதோட நம்ம சமூகத்துக்கான முன்னேற்றங்கள், நம்ம சமூகத்துக்கான டெவலப்மெண்ட்டையும் நம்ம சங்கங்கள் செய்யணும்னு இதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நான் வந்து தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அடுத்தது, இப்போ இந்த லா கோர்சஸ் படிக்கிறது எத்தனை வருஷங்கள் படிக்கிறாங்க? டிகிரி முடிச்சுட்டு போனால் 3 இயர்ஸ், 5 வருஷம் வந்து +2 முடிச்சுட்டு போனால் 5 வருஷம். இப்போது கவர்மெண்ட் லா காலேஜஸ் எக்கச்சக்கமாக திறந்துட்டாங்க. முதல்ல நாங்கள் படிக்கும்போது 6 கவர்மெண்ட் லா காலேஜ், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 13-14 லா காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் லா காலேஜஸ். மதுரை பக்கமே வந்து மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, கோயம்புத்தூர், நெல்லை,
ராம்நாடு இப்போ ரீசெண்டாக திறந்துருக்காங்க. இந்த வருஷத்துலேருந்து காரைக்குடியில் அரசு சட்டக்கல்லூரி திறக்கிறாங்க. இந்த வருஷத்துலேருந்து காரைக்குடியில் அரசு சட்டக்கல்லூரி. இல்லை நம்ம கம்யூனிட்டியில் ஃபார்வர்ட் கேஸ்ட்டுங்கிறதுனால கிடைக்கலையா, சேலத்தில் ப்ரைவேட் லா காலேஜ் இருக்குது, நாமினல் ஃபீஸு. திண்டிவனத்தில் சரஸ்வதி லா காலேஜ் இருக்குது, நாமினல் ஃபீஸ். இதெல்லாமே வந்து நான் சொன்ன இந்த காலேஜஸ் எல்லாமே +2 மார்க்கை அடிப்படையாக வச்சு எடுக்கக்கூடிய கல்லூரிகள். இல்லை நான் வந்து எனக்கு இதை விட எனக்கு வேண்டாம், பெஸ்ட்டான லா காலேஜ் படிக்கணும், தமிழ்நாட்டில் என்கிட்ட நல்ல பணம் இருக்குது, இல்லை எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னையில் சவிதா காலேஜ், SRM காலேஜ், ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட்டு, வெள்ளூர் இன்ஸ்டியூட்டு, அப்புறம் வந்து வேல்டெக்கு, சத்யபாமா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரைவேட் செக்டாரில் உங்களுக்கு நல்லா தராங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 lakh to 3 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம செட்டிநாடு ஹெல்த் சிட்டி இருக்கு இல்லையா, சென்னையில் கேளம்பாக்கம்னு நினைக்கிறேன், கேளம்பாக்கத்தில் உள்ள அதில் வந்து ஸ்கூல் ஆஃப் லா திறந்துருக்குறாங்க. 92% மேலே நீங்கள் மார்க் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் 100% உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு. அது மாதிரி ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்குறாங்க. 70 to 90, 92 and above இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் வச்சுருக்குறாங்க. அதில்னா நீங்கள் ஈஸியாக படிக்கலாம், உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் நல்லா உண்டு. சரி, இது இந்தியாவோட இந்த லா முடிஞ்சிருச்சா? இல்லை, வெளிநாட்டில் போனாலும் நம்மளுக்கு இந்த லா வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். நம்ம இந்தியாவில் படித்த லா கோர்ஸ் காமன்வெல்த் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே அக்செப்ட் பண்ணுறாங்க. அங்கே போய் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுனா நீங்கள் அந்த கண்ட்ரிலையும் போய் நீங்கள் லா ஃபீல்டில் என்ட்ரு ஆகலாம். இந்தியாவுக்கும் மற்ற கண்ட்ரிக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ இன்றைக்கி இருக்கிற லாயர்ஸில் 100க்கு ஒரு 75% பேர் வந்து தொழில் தர்மமாக நடந்துக்கலை. இன்றைக்கி இருக்கிற நம்ம ஊரை சுற்றி உள்ள லாயர்ஸில் 100க்கு, இதை நான் வந்து ஒரு லாயராகவே உங்கள்கிட்ட சொல்கிறேன், 100க்கு ஒரு 75% பேர் வந்து தொழில் தர்மமாக நடந்துக்கலை. அப்போது இது ஏன் இந்த பிரச்சனை? எல்லோரும் மணி மைண்டடாக ஆகிட்டாங்க. அப்போது நான் இது ஏன் நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, லா ஃபீல்டில் நீங்கள் உண்மையாக சத்தியமாக தர்மத்தின் அடிப்படையில் ஒரு வக்கீல் தொழில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அருமையான எதிர்காலம் இருக்குது. உண்மையில் அதில் வந்து எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இது நாங்கள் டெய்லி பார்க்குறோம். ஆனால் நம்ம நகரத்தார் சமூகத்தில் தான் நம்ம வந்து தர்மங்கிற அந்த விஷயத்தை அதிகமாக வந்து பிராமின்ஸ் மாதிரி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். தர்மம்னா என்ன? அடுத்தவனை வந்து பொய் சொல்லக்கூடாது, களவு பண்ணக்கூடாது, நெஞ்சுறுதியாக நேர்மையாக இருக்கணும், இதுதானே தர்மம். இல்லை இதுக்கு வேறு ஏதாவது தர்மங்கிற வார்த்தைகள் இருக்கா? மீனிங் கரெக்டு தானே சார்? இதுதான் தர்மம். இந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணோம்னா போதும். நம்ம வந்து அந்த லா ஃபீல்டில் அருமையான ஃபீல்டு. கண்டிப்பாக வந்து இதை நான் இவ்வளோ தூரம் சொன்னதில் யாராச்சும் ஒருத்தங்க லா காலேஜில் சேருன்னு சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டில் கிடைக்காட்டி கூட நான் படித்த சேலம் சட்டக்கல்லூரியில் உங்களுக்கு சீட்டு வாங்கி தரக்கூடிய கடமை என்னோடது. நான் வந்து ஏன்னா எனக்கு இன்றைக்கி வரைக்கும் என் கூட சேலம் சட்டக்கல்லூரியுடைய தலைவர் தனபாலன் இப்போ பார் கவுன்சில் மெம்பராக இருக்கிறாரு. என்கிட்ட அடிக்கடி பேசக்கூடியவர். நான் கிட்டத்தட்ட அவருக்கு நான் 3-4 மற்ற கம்யூனிட்டிக்காரங்களுக்கெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்குறேன். நம்ம சமூகத்தில் யாராவது நீங்கள் லா படிக்கணும்னு விரும்புகிறீங்களா, தைரியமாக நீங்கள் ஆமாம் ஓகேன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சீட் நான் வாங்கி தரேன். அது நான் என்னுடைய பொறுப்பு அது. ஸோ அதனால் இந்த லான்னா யாரும் பயப்பட வேண்டாம், நீங்கள் வந்து ஒதுக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய சமூகம் வந்து இன்னும் முதல்ல அந்த ஐயா முத்துக்கருப்பையா சொன்ன மாதிரி அரசியலில் எல்லோரும் வரணும்னு விரும்புகிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு பேசிக் லா தான் முக்கியம். ஏன்னா அடுத்தவங்களாம் இன்னும் என்னை விட பேசுகிறதுக்கு நிறைய பேர். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும் லா முக்கியம். அதையும் நீ எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு டாக்டராக இருக்கா, ஒரு கிளினிக் வைக்கணுமா, கிளினிக்கல் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் ரொம்ப முக்கியம். ஆடிட் இருக்காங்களா, அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் முக்கியம். ஸோ எல்லாருக்கும் நம்மளுக்கு சொல்லித்தரதே யார்? இந்த லா தான். இதை லா மூலமாக தான் அவங்களும் நம்மள்கிட்ட வந்து வர முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து லாயராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சீக்கிரம் அடுத்த மாதிரி என்னை மாதிரி நீங்களும் இந்த மேடையில் பேசி இன்னும் 4 வழக்கறிஞர்களை உருவாக்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு வெளியிட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் இனிய மதிய வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய நமது நகரத்தார் சங்க நிர்வாகிகளுக்கு மனங்கூர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இது போல் நிகழ்ச்சி எனக்கு இதுதான் முதல் முறை. கல்லூரியில் கிளாஸ் எடுத்துக்கொண்டும் பேஷண்ட்டை பார்த்து கொண்டு இருப்பது தான் என்னுடைய அன்றாட வாழ்க்கையாக இருந்தது. என் தகப்பனார் சிலருக்கு தெரிந்திருக்கலாம், மாணிக்கம் செட்டியார் சமீபத்தில் தவறிவிட்டார்கள். அவர்கள்
நகரத்தார் சங்கத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்கள். கடந்த 30-40 வருஷமாக எல்லா மீட்டிங்கும் போயிடுவாங்க. அதனால் இப்போ அவங்க இறந்ததுக்கப்புறம் நான் அதில் கொஞ்சம் ஈடுபாடு பண்ணிட்டு எனக்கு அந்த வாய்ப்பு நல்கி இருக்கிறாரு. எனக்கு முன்னாடி பேசின வழக்கறிஞர் போல் எனக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப இந்த இதில் பற்று நகரம் அப்படிங்கிற இது இல்லை. இனிமேல் அதை நான் டெவலப் பண்ணி கொண்டு வந்துடணும். ஒரு ஔவையார் இது அதோட ஆரம்பிக்கிறேன். அரிதர் மானிடராக பிறப்பது அரிதுன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் ஞானம் கல்வி அதோடு சேர்ந்து படிக்கிற மானிடர் இன்னும் அரிதுன்னு. நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்லணும்னா அதில் நான் இன்னொன்று சேர்க்க விரும்புகிறேன். நகரத்தார் பிறப்பதே அரிது. ஏனென்றால் இப்பொழுது நான் இங்கே மதுரை மருத்துவக் கல்லூரியில் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடியாக இருக்கேன். எனக்கு என் சிறப்பு போக நான் நகரத்தார் இருப்பதே சிறப்பு. என்னென்னா நகரத்தார் சங்கத்தை சேர்ந்த நகரத்தார் அவர் கரெக்டாக இருப்பார், கரெக்ட் டயத்துக்கு வருவார் அப்படின்னு சமூகத்தினால எனக்கு மதிப்பு கூட. வம்பு தும்புக்கு போக மாட்டாங்க. நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், இப்போ நம்ம ஜெயிலுக்கு போகிறவங்க லிஸ்ட் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட நகரத்தார் 0 or 1 அவ்வளோதான் இருப்பாங்க. நம்ம சமூகத்தில் ஜெயிலுக்கு போகிறவங்க யாருமே இல்லை. பிராமணால் நகரத்தார். அதனால் ஃபார்வர்டு கம்யூனிட்டி உண்மையிலே அது ஃபார்வர்டு கம்யூனிட்டி. பெருமைப்படுங்க. ஏன்னா ஒரே இது கவர்மெண்ட் நம்மளுக்கு சீட்டு கொடுக்கல, போட்டி போட்டு வாங்கணும். ஆனால் நமக்கு திறமை இருக்குது, போட்டி போட்டு வாங்கிடுவோம். ஸோ அதனால் நகரத்தாரை பிறந்தது ரொம்ப பெருமை. அடுத்து நான் என்ன பேசுன்னு யோசிச்சு பார்த்தேன். காலையில் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பேசுவேன். ஏன்னா வாய்ப்புகள் நிறையா இருந்தாலும் மருத்துவம் கொஞ்சம் வித்தியாசமான ஃபீல்டு. நீங்கள் மருத்துவம்னா அதுக்கு இன்றைக்கி லெவலில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கிட்டத்தட்ட அர்ப்பணிக்கணும். ஏன்னா எம்பிபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அது கிட்டத்தட்ட ப்ரிப்பேர் பண்ண 1 வருஷம், அப்புறம் 4.5 வருஷம் கோர்ஸு, 1 வருஷம் ஹவுஸ் சர்ஜன், 5.5 ஆயிடுது. ஸோ 6.5 வருஷம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் நான் 1980 படித்தேன். கிட்டத்தட்ட அது முடித்தாவே ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இப்போ அதுக்கப்புறம் எம்டி பண்ணணும், இல்லாட்டி எம்எஸ் பண்ணணும். அதுக்கு நீட்டு பிஜி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு சமயம். அப்புறம் அது கிடச்சி 3 வருஷம் கோர்ஸு. இப்போ அதோடு நிற்க முடியாது. சூப்பர் ஸ்பெஷலைசேஷன், அதுக்கு நீட் எஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது 1 வருஷம் 1.5 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் 3 வருஷம். இப்போ அதுக்கப்புறம் ஃபெல்லோஷிப்பு. அதனால் நீங்கள் எம்பிபிஎஸ்ன்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலே அதுக்கு நீங்கள் அர்ப்பணிச்சிடணும். வெறித்தனமாக படிக்கணும். வாழ்க்கை அதாவது நீங்கள் எம்பிபிஎஸ் முடிக்கும்போது உங்களுக்கு மற்ற இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மற்ற கோர்ஸ் பண்ணவங்க கிட்டத்தட்ட செட்டில் ஆகிடுவாங்க. செட்டில் ஆகி குழந்தை குட்டி கூட பிறந்துடும். நீங்கள் அப்போ தான் அண்டர் கிராஜுவேட்டையும் முடிச்சிருப்பீங்க. அதுக்காக நான் டிஸ்கரேஜ் பண்ண விரும்பலை. பட் ஸ்கோப் முந்தியோட கம்மி தான். ஏன்னா அதுதான் நிதர்சன உண்மை. முந்தி WHO ரேஷியோ படி இந்தியாவில் ரொம்ப கம்மி டாக்டர். 1000க்கு 1 ஆள் இருக்கணும். அதோட கம்மியாக தான் இருந்தோம். இப்போ WHO ரேஷியோட ரொம்ப கூட போயிடுச்சு. அதுவும் தமிழ்நாடுனா எக்கச்சக்கமாக தெருக்கு தெரு டாக்டர்ஸ் வந்துட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் காலேஜு. ஸோ இப்போ இது உங்களுக்கு உண்மையிலே ஆர்வம் இருந்தது அப்படின்னா கவர்மெண்ட் சீட்டு கிடச்சிச்சின்னா ப்ரொசீட் பண்ணலாம். இதுக்காக பிரயாசப்பட்டு நம்ம கேபிட்டேஷன் ஃபீ கொடுத்து படித்து அந்த அளவுக்கு இனிமேல் மருத்துவம் அவ்வளவு பிரகாசமாக இல்லை. கவர்மெண்ட் சீட்னால் ரொம்ப வெரி நாமினல் ஃபீஸு தாராளமாக பண்ணலாம். ஸோ அதான் இன்னும் எம்பிபிஎஸோட நிலைமை. ஸோ இதை ஜென்ரலாக நான் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சில அட்வைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். அதனால் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பேசினோம்னா நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியை நிர்ணயிக்கிறது 4 கெமிக்கல்ஸ் தான் லைஃப்பில். இந்த 4 கெமிக்கல்ஸையும் உடம்புல சீராக வச்சுக்கிட்டோம்னா நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், பிரத்தியாரையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம்.
அதான் அந்த இதை எப்படி சீராக வச்சுக்கிறது மட்டும் நான் சொல்லிவிட்டு சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ஸோ அந்த டோப்பமின்னு ஒன்று பசங்களுக்குன்னா தெரியும், செரட்டோனின்கிறது 2வது, ஆக்சிடோசின்கிறது 3வது, என்டார்ஃபின்கிறது 4. இந்த 4 கெமிக்கல் நம்ம உடம்பில் சமநிலையில் சீராக இருந்துச்சுன்னா நம்மளும் பிரச்சனை இருக்காது, பிரத்தியாருக்கு நம்ம பிரச்சனை கொடுக்க மாட்டோம். இந்த 4ஐயும் எப்படி நல்லா இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். டோப்பமின்கிறது வந்து மூளையில் சுரக்கிறது, உங்களை சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம், டிப்ரெஷனுக்கு போகக்கூடாது. டோப்பமின் நல்லா இருந்தால் வந்து நம்ம ஒரு டிப்ரெஷனுங்கிற லெவலுக்கு போக மாட்டோம். டோப்பமினை எப்படி நம்ம கூட்டுறது? ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து டோப்பமினை கூட்டணும்னா நம்ம திட்டமிட்டு வேலைகளை செய்யணும். டார்கெட், இன்றைக்கி நான் இந்த 20 பக்கம் படிக்க போகிறேன். அந்த 20 பக்கம் படிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோப்பமின் உங்கள் மூளையில் கூடிரும், உடம்புல கூடிரும். அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். காலையில் நான் 4:30 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு படிக்கணும், அதுதான் நல்ல டைம். ஸோ இன்றைக்கி அந்த மறுநாள் லிஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுருங்க. அன்றைக்கி அந்த லிஸ்ட்டை படி கரெக்டாக பண்ணிவிட்டு லிஸ்ட்டு அன்றைக்கி நைட்டு பாருங்கள், முடிச்சிட்டிங்க அப்படின்னா லிஸ்ட்டில் 80% முடிச்சிருந்தா கூட அதுவே போதும், தட் இஸ் அ சக்ஸஸ். ஸோ திட்டமிட்டு கரெக்டாக பண்ணி அதை அச்சீவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டோப்பமின் வந்துடும், உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து டோப்பமின். செகண்ட் வந்து செரட்டோனின். செரட்டோனின் வந்து நம்ம பிரத்தியாருக்கு பண்ணுற உதவி. இப்போ நீ படிக்கிற பசங்க கூட நீங்கள் படித்ததை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, பிரத்தியாருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். கூட படிக்கிறவங்கள டிஸ்கஸ் பண்ணுங்கள், அப்போ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களால் முடிஞ்ச உதவி வீட்டில் அப்பா அம்மா ஏதாச்சும் சொன்னாங்கன்னா உடனே பண்ணிடுங்க. நான் அப்புறம் பண்ணுறேன் இப்பறம் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. முகம் சுளிக்காமல் வேலையில் பாருங்கள். தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாருக்கோ ஏதோ ஒரு உதவி பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த உதவி ஃபிசிக்கல் உதவியாக இருக்கலாம், மணி ரிலேட்டட் உதவியாக இருக்கலாம், ஏதோ புக்கு கொடுக்குறோம், ஜூனியர்ஸ்க்கு புக்கு கொடுக்கறது, ஜூனியர்ஸ் கூப்பிட்டு வச்சு சொல்லிக் கொடுக்குறது, அதுபோல் ஏதோ ஒரு உதவி உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டீங்கன்னா அந்த செரோட்டோனின் லெவல் கூடிரும் உடம்பில். ஸோ இன்னும் நீங்கள் ஒரு துத்வீயத்தோட தெம்போடு இருக்கலாம். இந்த 3வது வந்து என்டார்ஃபின். என்டார்ஃபின்றது வந்து எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் 40லேருந்து 45 நிமிஷம் உடற்பயிற்சி. ஒரு நாள் டெய்லி முடியாட்டி கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதுவே கூட அது வந்து இந்த என்டார்ஃபின் உடம்பை கூட்டிடும். ஸோ நீங்கள் சின்ன பசங்க பிள்ளைங்கன்னா நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் போகலாம், ஹார்ஸ் ரைடிங் போகலாம், இல்லை ஜாகிங் போகலாம். ஏதோ ஒரு வாக்கிங் மட்டும் பத்தாது. வாக்கிங் வந்து கொஞ்சம் வயசானவங்க பண்ண வேண்டிய எக்ஸசைஸ். நீங்கள் கொஞ்சம் கடினமான ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணினீங்கன்னா உடம்புல என்டார்ஃபின் கூடும். என்டார்ஃபின் கூடனா என்ன பண்ணோம்னா, என்டார்ஃபின் வந்து கிட்டத்தட்ட வலி நிவாரணி, அது மன வலி நிவாரணி, உடல் வலி நிவாரணி. ஸோ அதான் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு என்டார்ஃபின் ரொம்ப கூட இருக்கும். அதனால தான் அவங்கெல்லாம் ஸ்போர்ட்டிவ்னு சொல்கிறது. எதை வேணாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவாங்க. ஸோ ஏதாச்சும் வலி வந்தாலும் தாங்கிக்குவீங்க, தோல்வி வந்தாலும் தாங்கிக்குவீங்க. ஏன்னா தோல்வி இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. எனக்கு முன்னாடி பேச வழக்கறிஞர் சொன்னார், 3 அட்டம் 4 அட்டம் கழித்து தான் அவருக்கு லாக கிடச்சிது. அதே போல் தான் எல்லாருக்கும், எங்களுக்கும் அப்படி தான். நிறையா இதில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சக்ஸஸ் ஆகலை, நிறைய அட்டம்ப்ட் பண்ணி தான் வந்தோம். ஸோ அந்த தோல்வியை சகிக்கிற தன்மை, ஏற்றுக்கொள்கிற தன்மை நம்ம பசங்களுக்கு ஜென்ரலாக இப்போ குறைஞ்சிருச்சு. அதனால தான் நீட்டுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் நிறைய அட்வர்ஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா ஏற்றுக்கணும். தோல்வி இல்லாத வாழ்க்கையே கிடையாது. தோல்விங்கிறது வெற்றியின் முதல் படி. அதனால் தோல்வியெல்லாம் அவன் ஜெயிச்சுனா அவனுக்கு அது நல்ல டைம், நம்மளுக்கு. ஸோ ஃபேட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ தோல்வியை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி என்டார்ஃபின் லெவலில் கூட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஏதோ உடலால் ஏற்படுற காயத்தை அந்த வழியும் உடம்பு தாங்கிக்கும், வேறு தோல்வியினார் வர்ற காயத்தையும் உடம்பு தாங்கிக்கும். ஒரு தப்பான வழியை நம்ம நடத்தாது. ஸோ எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ எக்ஸாம் இருந்தாலும், இல்லை படிக்கும்போது கூட நடந்துக்கிட்டே படிங்க. அதுபோல் கொஞ்சம் உடற்பயிற்சி அவசியம். ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்கிட்ட வந்து 12 வயசு பசங்களுக்கு சுகர் டைப் 2 டிஎம். முந்தி 12 வயசு பையன்களுக்கு டைப் 1 டயபெட்டிக் தான் வரும். அதாவது கணையம் வந்து இப்போ உற்பத்தியே பண்ணாமல், இன்சுலினை உற்பத்தியே பண்ணாமல். இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஹை கார்போஹைட்ரேட் டயட், எக்ஸசைஸே இல்லாது, உட்காந்துக்கிட்டே படிக்கிறது, உட்காந்து டிவி பார்க்குறது, ரிமோட்டை கூட வச்சு தான் பண்ணுறது, பக்கத்தில் போய் எதுவும் பண்ணுறதில்ல. அதனால் எல்லோரும் வெயிட் போட்டுறாங்க. எக்ஸசைஸ் பண்ணால வெயிட் போட்டு டயபெட்டிக் வந்து 12 வயசு பசங்களே என்கிட்ட 10 பேர் இருக்காங்க.
ஜிஹெச்சுக்கு வந்துட்டிங்கன்னா அதில் வி காட் அ செப்பரேட் லிஸ்ட். கிட்டத்தட்ட 100 பேர் வந்து போயிட்டுருக்காங்க 12லேருந்து 15 வயசுக்குள்ளே. அடலசன்ட் டயபெட்டிஸ் டைப் 2. ஏன்னா நம்ம நல்ல வேலை பார்த்தா தான் இன்சுலின் வந்து நல்லா உற்பத்தியாகும், நல்லா வேலையும் பார்க்கும். இல்லாட்டி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுது. அதனால் இப்போ என் கிளினிக் யாரும் பசங்க வந்தாங்கன்னா நான் முதல் பார்க்க இந்த கழுத்தில் கருப்பு அடிக்கிறான்னு பார்ப்பேன். கழுத்தில் கருப்பு லேசாக அடிக்க ஆரம்பிச்சுனாவே அவனுக்கு வந்து அடுத்த சுகர் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ எக்ஸசைஸ் பண்ணால் அதுதான் மெயின் காரணம். இந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, நம்ம காய்கறி நிறையா சாப்பிட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோம்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணோம்னா இந்த சுகரே வராது. நீங்கள் எவ்வளவோ படிப்பீங்க, பட் அல்டிமேட்டாக 12 வயசு 15 வயசாக சுகர் வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து பிபி வந்துடும், கொலஸ்ட்ரால் வந்துடும், ஹார்ட் அட்டாக்னால் இப்போ 25-30 வயசு சர்வசாதாரணமாகிடுச்சு. முந்தினா 30 வயசு யாராவது நெஞ்சு வலி வந்தாங்கன்னா ஒரு பேரஸ்டமால் மாற்ற கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவேன். இப்போ 30 வயசு வந்தால் இசிஜி எடுத்து தான் பார்த்தே ஆகணும். ஏன்னா எல்லாம் சர்வசாதாரணமாகிடுச்சு. எவ்ரி திங் இஸ் அக்கரிங் 2 or 3 decades earlier. ஸோ எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பர்டிகுலர்லி லேடிஸ் பெண்ணுங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணால் வெயிட்டு போடுறதுனால சில பொண்ணுங்களுக்கு தெரியும் பிசிஓடின்னு ஒரு நோய் வந்துடுது. 13-14 வயசுலேயே ஓவரீஸில் சின்ன சின்ன நீர்க்கட்டிகள். இந்த நீர்க்கட்டினா தே ஆர் இன்டைரக்ட் மார்க்கர் ஃபார் டயபெட்டிஸ். பீரியட்ஸ் ரெகுலராக இருக்காது, ஈஸியாக சுகர் வந்துடும். ஸோ ப்ரெக்னன்சி, மேரேஜு எல்லாமே ப்ராப்ளமேட்டிக் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபிசிக்கலை ஃபிட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நோயும் வராது, என்டார்ஃபின் லெவலும் கூடிரும், உடல் வலியையும் தாங்கிக்கலாம், மன வலிவையும் தாங்கிக்கலாம், சோர்வே வராது. ஸோ அதுக்கு டயத்தை ஒதுக்கிடுங்க. நேரம் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ என்டார்ஃபின் லெவல் கரெக்டாக வந்துடும். அடுத்து முக்கியமான வந்து ஆக்சிடோசின். ஸோ +2 கூட படிச்சிருப்பீங்க. போஸ்டீரியர் பிட்யூட்ரின்னு ஒரு அகச்சுரப்பி இருக்குது பிட்யூட்ரியில், அதுலேருந்து வர்றது. அது எப்போ வரும்? பிரத்தியாரிடம் அன்பு செலுத்தும் போது வரும். அந்த அன்பு செலுத்துங்க, தாய் தகப்பனார் இருப்போது அன்பு செலுத்துங்க. அவங்கள வந்து இது வந்து நினச்சாலும் நம்ம சுரக்கும், அன்பாக நினச்சாலும் சுரக்கும். இப்போ யோசிக்காதீங்க. அம்மாவை போய் கட்டி பிடிச்சிக்குங்க, அப்பாவை கட்டி பிடிச்சிக்குங்க. ஸோ அந்த ஸ்பரிசம், அந்த டச் ஆக்சிடோசினை வரும். இதில் கூச்சமாக இருக்குது அப்படின்னா இந்த வயசில் போய் அப்பா கட்டி பிடிக்க முடியாது, அம்மா கட்டிக்க முடியாது நினச்சிங்கன்னா காலில் விழுந்து பாதத்தை தொட்டுருங்க, அதுலேயே ஆக்சிடோசின் வந்துடும். ஸோ இப்போ எனக்கு அந்த ஃபீலிங் வந்து நான் அப்பாட்ட சில சமயம் பேசினாலும் கூட இப்போ டெய்லி காலையில் அவர் இந்த ரூமுக்கு போயிட்டு வர்றேன். அவர் வந்து துருநூறுனா பூசி பட்டைனா அடித்து இருப்பார். அந்த ரூமில் அந்த வாசனை என்ன இருக்குது, அந்த வாசனை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி கிளிர்ப்பு வருது, ஒரு கிளிர்ப்பு, ஒரு இந்த ஆக்சிடேஷன் சுரக்கிற ஃபீலிங் எனக்கு வருது. ஸோ இப்போ பெற்றோருடன் அன்பு செலுத்துங்க, நண்பர்களுடன் அன்பு செலுத்துங்க. லவ், அஃபெக்ஷன், ஆக்சிடோசின் அழகாக கூட்டிடும். ஸோ இந்த 4 ஹார்மோனும் கெமிக்கல்ஸ், சிலது ஹார்மோன்ஸ், சிலது கெமிக்கல்ஸ் ரிப்பீட் பண்ண நல்லா வேலை பார்த்து திட்டமிட்டு வேலை பார்த்து அச்சீவ் பண்ணுங்கள். டோப்பமின், அதுக்கு உங்களுக்கு பரிசு கிடைக்கும். நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது மார்க் 100க்கு 99 வரைக்கும். ஸோ டோப்பமின் கூடியும். அடுத்து செரட்டோனின். எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க, உதவி செய்யுங்க. உங்களால் முடிஞ்சது, பணத்தால் தான் உதவி செய்யணும்ட்டு இல்லை, என்ன உதவி வேணாலும் பண்ணலாம். பக்கத்து வீட்டு பிள்ளையை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறது கூட உதவி தான். பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு சைக்கிள் சொல்லி கொடுக்குறது உதவி தான். ஸோ உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணால் செரட்டோனின் கூடிரும். கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக வச்சுக்கோங்க, என்டார்ஃபின் கூடிரும். பிரத்தியார்னா அன்பு செலுத்துங்க. பெற்றோர் அவங்களோட மெயினாக தங்கச்சி தம்பிகளோட நல்ல நேரத்தை செலவிடுங்க. நல்ல டெஃபினட்டாக இது ஆக்சிடோசின் கூடிரும். ஸோ இப்படிப்பட்டவங்க ஒரு பேலன்ஸ்ட் லைஃப்பாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்து சில பிள்ளைங்க பரீட்சைக்கு முன்னாடி டென்ஷன் ஆகி வந்துருந்துங்க, மயக்கம் போட்டு விழுந்ததுங்க, சைக்காட்ரிக் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, நடுங்குது, கை நடுக்கம். ஸோ இதுதான் அது பெற்றோர்களுக்கு மெயினாக. நீங்கள் டோன்ட் ட்ரஸ்ட் திங்ஸ் ஆன் யுவர் சில்ட்ரன். அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ விருப்பப்படுறது படிக்கட்டும். உங்கள் ஆசையை அவங்க மேலே திணிக்காதீங்க. நீங்கள் என்னவாக விரும்புனீங்களோ அது ஆக முடியலைங்கிறதுக்காக பிள்ளைங்களை ஆக்க நினைக்காதீங்க. அவங்க மருத்துவராக நினச்சா ஆகட்டும், இன்ஜினியராக நினச்சா ஆகட்டும், இல்லை வேறு மற்ற கோர்ஸ் இருக்குன்னு நினச்சாங்கன்னா லீவ் வித் தேர் ஓன் வே. ஏன்னா என்னோடய டீச்சிங் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ஜாய் ரீடிங், ரசித்து படிக்கும். அப்படின்னா தான் நல்லா படிக்க முடியும். கடமைக்காக படித்தா மண்டையில் ஏறாது. ஸோ ரசித்து படித்தா எல்லாமே நல்லா பிடிக்கும். ஸோ நம்ம இப்போ எதை ரசித்து படிக்க முடியும்? நம்ம பிடிக்கிறது தான் ரசித்து படிக்க முடியும், பிடிக்காத ரசித்து படிக்க முடியாது. ஸோ எது பிடிக்குதோ அந்த லைனில் விடுங்க. எல்லா லைன்லேயும் ஸ்கோப் இருக்குது. இண்டிவிஜுவாலிட்டி இஸ் தேர். ஸோ எந்த ஃபீல்டு எடுத்தாலும், இப்போ மெடிக்கல் ஃபீல்டு எடுத்தாலும்
டாப்பில் இருக்கவனும் இருக்காங்க, ஒன்றுமே இல்லாமவங்களும் இருக்காங்க. அதே போல் தான் இன்ஜினியரிங் எல்லாத்து ஃபீல்ட்லையும். ஸோ இஃப் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல், தட் இஸ் பிகாஸ் ஆஃப் யர் சின்சியாரிட்டி, ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ எந்த ஃபீல்ட்னாலும் இட் இஸ் யுவர் சாய்ஸ். சில்ட்ரனுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ யூ கோ அஹெட். இப்போ அப்பா மட்டும் பேசிடுங்க, மனசில் வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, அப்பா எனக்கு இதான்ப்பா பிடிக்குது, அது போய் என்னை ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கால பேரண்ட்ஸ் தே அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். இப்போ ஒரு மாதிரி மிஸ்ஃபிட்டாக போகும்போது தான் கஷ்டம் வருது. பிடிக்காத ஆள் இப்போ என்கிட்டனா ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எங்கள் அப்பா மல்லு கட்டி சேர்த்து விட்டுட்டாங்க சார், எனக்கு ஒன்று ஃபஸ்ட் இயரே கிளியர் பண்ண முடியாமல் அரியர்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அல்டிமேட்டாக அப்படி டிஸ்கன்டினியூ பண்ணுற அளவுக்கு கூட ஆயிடுறாங்க. ஸோ அந்த வராமல் இருக்கிறது நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ பிடிக்கிற கோர்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்தால் யூ வில் நெவர் பி அ மிஸ்ஃபிட், யூ வில் ஷைன் பெட்டர் இன் தட் ஃபீல்டு. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையாக இருக்கிறேன். நான் கோர்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ மெடிசன் வந்தால் நீங்கள் வந்து இன்றைக்கி ஓரளவு பிரபலமாகணும்னு நினச்சிங்கன்னா 40 வயசு ஆகும். ஸோ அதுக்கு தயார் அப்படின்னா ஓகே. ஏன்னா இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்போ கார்பரேட், ஏன்னா இனிமேல் ஃப்யூச்சர் எல்லாமே கார்பரேட் ஹாஸ்பிட்டல் தான். இண்டிவிஜுவல் டாக்டர் பேர் வெளியில் வர விட மாட்டாங்க. கார்பரேட் ஹாஸ்பிட்டல் தான் அப்போலோ, மீனாட்சி மிஷன் அப்படி தான் பேர் வருமே தவிர சோன்னு அங்கே அவங்க பேர் வர ஆரம்பிச்சாவே அவனை கழட்டி விட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய பாலிடிக்ஸ், அது எல்லா இதுலேயும் பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யும். அதையும் மீறி வி கேன் க்ரோ இஃப் யூ ஆர் இல்லை. ஃபார்வர்ட் கமிட்டிங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், சீட்டு கிடைக்கிறது கஷ்டம் எல்லாம் தெரியும். பட் அதையும் மீறி வாங்கிடலாம். ஏன்னா ஒரு கோட் மட்டும் நீங்கள், எனக்கு அந்த காலத்தில் அஞ்சலின்னு ஒரு படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைய ஒரு குடும்பத்தை பிறக்கும். அந்த குழந்தையோட அக்கா வந்து அவங்க அப்பா அம்மாட்ட கேட்பாங்க, ஏன்பா நம்மள்ட்ட இப்படி ஒரு குழந்தை கடவுள் கொடுத்துருக்காருன்னு. அப்போ அந்த அவங்க அப்பா சொல்லுவாப்புல, ஏன்னா நம்மளால தான் வளர்க்க முடியுங்கிறதுக்காக அந்த குழந்தைய நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதுபோல் ஏன் நம்மளை ஃபார்வர்டு கமிட்டியாக வச்சுருக்காங்க, நம்மளால தான் படிக்க முடியும், அதுக்காக தான் நம்மளை ஃபார்வர்டு கமிட்டியாக வச்சுருக்காங்க. நம்மளை படித்து ஜெயிச்சிருவோம். சரியா? ஸோ wish you all success. If you any medical related issues எது வந்தாலும் you can contact me directly. நான் ஹெல்ப் பண்ணலாம். நம்ம எங்கள் இதில் சங்கம்னா இங்கே மதுரையில் அவ்வளோவா இல்லை. ஏன்னா மற்ற எல்லாத்தையும் மருத்துவக் கல்லூரி சங்கம் இருக்குது. நாடார் கமிட்டிக்கு தனியாக இருக்குது, தேவர் கம்யூனிட்டிக்கு, SC ST எல்லாம். ஏன்னா ரொம்ப ஹார்ட்லி ஃபியூ நாங்கள் ஒர்க்கிங் பீப்புள் இப்போதைக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் GHல 2 பேர் தான் இருக்கோம் நகரத்தான் இருக்கு. நான் ஒருத்தர் சுப்பையான்னு ஒரு டயபெட்டாலஜிஸ்ட், வேறு யாரும் ஒர்க்கிங் பீப்புள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதனால் சங்கத்துக்கு இல்லை. ஸ்டூடெண்ட்ஸும் எங்களை வந்து எங்களுக்கு தெரியாமல் அப்படியே கை கழுவிட்டு போயிடுறாங்க, கை நழுவி போயிடுறாங்க. அப்புறம் தான் பார்க்கும்போது தான் தெரியுது, என் பொண்ணுக்குன்னா நான் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கும்போது, ஓஹோவே நம்மள்கிட்ட படித்த பையனே, நம்மள்ட்ட வந்து பார்க்கவே இல்லையே, நம்மள்ட்ட சொல்லவே இல்லையே, நம்ம சமூகம் எனக்கு தெரியவே தெரியாதே. ஸோ அதனால் தப்பித்தவர் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா அந்த இன்ஹிபிஷன் இருக்க வேண்டாம். உள்ளே வந்து டைரெக்டாக எங்களை பார்த்துருங்க. போல்டாக சொல்லுங்கள், இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுங்கள். நகரத்தில் நாசுக்காக சொல்லுங்கள், கம்யூனிட்டி சொல்ல குரூப் இல்லைன்னு நாசுக்காக சொன்னால் கூட தெரிஞ்சுக்குவோம். அப்படி நம்மளுக்கு தெரியாமல் we call them, they slip through our fingers without our own knowledge. Some retrospective we come to know that they belong to நகரத்தார் கம்யூனிட்டி. ஸோ அதுபோல் ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷன் எங்களுக்கு இல்லாமல் எங்கே என்ட்ரி ஆனாலும் வந்துட்டு ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஹெல்ப் we are ready to do. அதோட என்னுடைய உரையை விட்டு முடிக்கிறேன். திரும்ப நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.